ஹலோ கைஸ், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பூண்டு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது சூடான சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இந்த மாதிரி ரெசிபீஸ் வரும் உங்களுக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கிரேவி ஃபுல்லாமே நம்ம நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். அப்போ தான் அதோட மணமும் சுவையும் சூப்பராக இருக்கும். 20 பல் பெரிய பல் பூண்டு எடுத்து நல்லா வதக்கிக்கலாம். 5 மினிட்ஸ் வதக்கினா போதும், கருக விட்டுறக்கூடாது. அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அதே நல்லெண்ணெயில் வெந்தயம், சீரகம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, 2 மிளகாய், 1 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நம்ம அரைச்சி வச்சுருப்போம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அப்படியே போடாமல் பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி போட்டால் தான் நம்மளுக்கு கிரேவி இந்த மாதிரி டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கப்புறம் குட்டி லெமன் சைஸ் புளியை நம்ம கரைச்சி வச்சுருப்போம், அதை ஊற்றிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு மசாலா தான் ஆட் பண்ணணும், ஆச்சி குழம்பு மசாலா. அதை ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன், உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த தண்ணி எல்லாம் வற்றுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். அவ்வளோதான் கைஸ், சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பூண்டு தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணலான்ங்கிறத நான் செஞ்சு காட்டுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.